கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எனக்கருமையானவர்களே, இந்த இடத்தில் பெரோயா என்கிற பட்டணத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பவுல் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் வாஞ்சியோடு கூட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் எதிர்க்கவில்லை, வினா எழுப்பவும் இல்லை, கேள்வி கேட்கவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று சொல்லி ஆராய்ந்து தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் இவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நல்ல குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அன்று அந்த பெரோயா என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் உள்ளவர்கள் வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆகவே அவர்கள் குணசாலிகள் என்று பெயர் பெற்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் ஆராய்ந்து பார்க்கிறோமா? கடமைக்கென்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக அல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாமும் குணசாலிகள் என்று அழைக்கப்படுவோம். இந்த நாளில் நாமும் ஒரு முடிவு, நாமும் ஒரு கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை எடுக்கலாம். ஆண்டவரே, நானும் அந்த பெரோயா பட்டணத்தாரை போல நானும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஜெபிப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். அந்த ஜனங்கள் அற்புதத்தை பெற்றார்கள். அந்த ஜனங்கள் மேன்மையான காரியங்களை சாதித்தார்கள், சரித்திரத்தில் இடம் பெற்றார்கள். என கருமையானவர்களே, அது நிமித்தமாக அநேகர் கர்த்தரிடத்திலே விசுவாசிகள் ஆனார்கள் என்று சொல்லி நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். இன்னும் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் தேவனுடைய மகிமையை நாம் இந்த அதிகாரத்தில் காண முடியும். சரித்திரம் இதற்கு சான்றாக இருக்கிறது. இந்த நாளில் நாமும் ஒரு முடிவு எடுக்கலாமா? ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை, நாங்களும் ஆண்டவரே அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொல்லலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. அன்று பவுல் பிரசங்கித்ததை கேட்டவுடனாக அந்த மக்கள் தங்களை அர்ப்பணித்து வேத வாக்கியங்களை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அதன் மூலமாய் அவர்கள் குணசாலிகள் என்று அழைக்கப்பட்டார்கள், நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதே போல கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.